வயநாடு நிலச்சரிவில் தனது அண்ணனின் குழந்தையை இதுவரை காணவில்லை என பெண் ஒருவர் சோகத்துடன் தெரிவித்தார். எங்கள் வீட்டில் அப்பா அம்மா பிரதரோட ஒய்ஃபு அவங்களோட குழந்தை தான் இருந்துருங்க. இப்போ குழந்தை மட்டும் மிஸ்ஸிங்கு. அம்மா இங்கே இருக்கு, அப்பா அங்கே இருக்கு, சிஸ்டர்ல இங்கே இருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? இப்படி நடந்துச்சு எனக்கு தெரியாது. இவங்க சொல்லும்போது தான் நான் தெரிஞ்சது. அவங்க சொல்லிடுச்சு ஒரு 1 o'clock ஆகும்போது ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏதோ சவுண்டு கேட்டுச்சிருச்சு. அந்த பொண்ணு ரோட் வாதில் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வந்துருச்சு. அப்போ அவங்க அது க்ளோஸ் பண்ணியாச்சு. அதனால பேக் சைட்லேருந்து தண்ணி தள்ளி எடுத்துருங்க. அப்படி தான் சொன்னேன். அவங்களெல்லாம் ஒழுகி போயிடுச்சு. அங்கேருந்து தான் யாரோ அவங்களாம் இங்கே. இப்போ அந்த குழந்தைக்கு இப்போ எத்தனை வயசாகுது? 9 வயசு. 9 வயசு. அந்த குழந்தை இப்போ கிடைச்சிருச்சா இல்லை மிஸ்ஸிங்? வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடு மற்றும் உறவினர்களை இழந்து தவிப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்தனர். അവരും കൂടി അവിടെ നിന്ന് ഞങ്ങൾ വേറെ വീട്ടിലേക്ക് മാറി എന്നിട്ട് അപ്പോൾ അപ്പുറത്തും ഇപ്പുറത്തും പിന്നെയും വരികയാണ് വെള്ളം. വേറെ ആളുടെ വീട്ടിലാണ് ഞങ്ങൾ നിൽക്കുന്നത്. ഞങ്ങൾ എല്ലാവരും ഉണ്ട്. ഞങ്ങൾ 4 കുടുംബന്മാരും ഉണ്ട്. അവിടെ നിൽക്കുക. അവിടുന്ന് വരുന്നു വെള്ളം, ഇവിടുന്ന് വരുന്നു. ഞങ്ങളെ മുന്നിൽ കൂടിയാണ് സാറേ പോയത്. ഞങ്ങളെ വീട് മൊത്തം പോയി. വീട് ആൾക്കാരും നിങ്ങളുടെ ബന്ധുക്കൾ ഉണ്ടോ? നിങ്ങളുടെ ബന്ധുക്കൾ എൻ്റെ ബന്ധുക്കൾ ഒക്കെ രക്ഷപ്പെട്ടു. അത് ഞങ്ങളെ ആങ്ങളാരും ഞാനും പിന്നെ എൻ്റെ മകനൊക്കെ കൂടിയാണ്. അവനക്കും അവിടെ ഉണ്ടായി. ഹസ്ബൻഡിൻ്റെ ഉപ്പ പോയിട്ടുണ്ട്. അനിയനെ കാണാനില്ല. അനിയൻ്റെ മോനെ ഒരാളെ കിട്ടിയിട്ടുണ്ട്. മുതൽ നോക്കി നിൽക്കുക. പിന്നെ ഇവിടെ എന്താണ് ഡോക്ടർമാർ, പിന്നെ ഇവിടെ ഒഫീഷ്യൽസ് എന്താ പറയുന്നത്? വരുന്നതിൽ നമ്മളോട് ഐഡന്റിഫൈ ചെയ്യാനാണ് പറയുന്നത്, നോക്കാനാണ് പറയുന്നത്. നിങ്ങളുടെ ബന്ധുക്കൾ എവിടെ മാഡം? ഇവിടെ മുണ്ടക്കൈ. പിന്നെ മുണ്ടക്കൈയുടെ റെസ്ക്യൂ ടീം ഇന്നതാണ് അവിടെ എത്തിയിട്ടുണ്ട്. ഇനി തന്നെ എല്ലാ ബോഡിയും റെക്കവർ ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ നിങ്ങളുടെ ബന്ധുക്കളുടെ ബോഡി കിട്ടുമെന്ന് വിചാരിക്കുന്നുണ്ട്. നമ്മൾ ആ ഒരു പ്രതീക്ഷയിലാണ് നിൽക്കുന്നത്. അങ്ങനെ ജീവനോടെ കിട്ടട്ടെ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണത്. മിസ്സിങ് ഇപ്പോൾ ഇനിയിപ്പോൾ നമ്മളതിൽ കുറേ പേര് പോയിട്ടുണ്ട്. ഇനി 2 പേര് നമ്മളതിൽ പെട്ടെന്ന് കിട്ടാനുള്ള 2 പേരുണ്ട്. ഹസ്ബൻഡിൻ്റെ അനിയനും ഉപ്പാനും കിട്ടാനുണ്ട്. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களில் சிலரது உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததை பார்த்ததும் மனது மிகவும் வலித்ததாக மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒருவர் தெரிவித்தார். சென்னையிலிருந்து நாங்கள் ரெஸ்கியூக்காக வந்திருந்தோம். 3 நாளாக இங்கே பணி செஞ்சிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட எங்கள் கண்ணு பார்க்க 100 பாடிகளுக்கு மேலே இது பண்ணுச்சு. இதில் என்ன இதுனா, நிலம்பூரில் இந்த தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு போனது நிலம்பூர்லேருந்து பாடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், பாடிகள்லாம் செதஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு பதறிச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு 24 வயசு பெண்மணி ஹஸ்பண்டு எங்கள் பக்கத்தில் இருந்தார். அங்கே அடக்கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைகளும் இல்லை. அந்த ஹஸ்பண்ட் பக்கத்துலேருந்து கேட்டதுக்கு என் ஒய்ஃபு அப்படின்னு சொன்னார். கேட்டிங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. குழந்தைகளும் இன்னும் கிடைக்கல. ரொம்ப அவங்க உடல் இதாகி அவங்க அது கொண்டு வந்து அவர் ஹஸ்பண்டு இது பண்ணக்கூடிய காட்சி பார்த்தா உண்மையாகவே எங்கள் மனசெல்லாம் ரொம்ப வலிச்சிருச்சு. நாங்கள் 3 நாளாக பணி செஞ்சிட்ருக்குறோம். இதுவரையும் கிட்டத்தட்ட எத்தனை பாடி பார்த்தாச்சு. இன்னும் நிறைய மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. எடுக்க முடியாத சூழ்நிலையில் மழையும் விடுறதில்ல. விட்டு மழை பெய்யறதுனால இது பண்ணுது. இதை இயந்திரத்தை கொண்டு செஞ்சிட்ருக்குறாங்க. வந்ததுக்கு எங்களால் ஆன பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். மண்ணுக்குள்ளே எத்தனை உடல்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி இன்னும் 200-300க்கு மேலே இருக்குங்க. கம்பல்சரி அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா இன்னும் நிறையா அடியில் பூந்துருக்குது. அடியில் பூந்து கிடக்குது. ஸ்மெல் வச்சு மோப்பனாய் வச்சு தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா ரொம்ப அடியில் பூந்து கிடக்குது. இங்கே கூட ஒரு 2 பாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 3 பாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. தொலாவிட்டு இருக்கிறாங்க. எங்களால் ஆனதை நாங்கள் உதவி செஞ்சிட்ருக்குறோம்.
இன்னும் வந்து நிறைய மண்ணுக்கடியில் வந்து கிடக்குது. நிறைய அடிச்சுட்டு போயிடுச்சு, கடலோட போயிடுச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. நிறைய போயிடுச்சுன்னா, ஆனால் நிறைய பாடி இன்னும் மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் பாடி புதஞ்சு கிடக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.